சமாதானம். என் பெயர் தேவ சந்தோஷினி. இன்று நான் சிறுவன் சாமுவேல் பற்றி ஒரு கதையை சொல்ல போகிறேன். ஒரு நாள் அன்னாள் என்ற பெண்ணுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. அப்பொழுது அன்னாள் ஏசப்பாவிடம், எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை தாரும் என்றார். அதே சமயத்தில், நீர் எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை தந்தீர்களானால் நான் உங்களிடையே கொடுத்து விடுவேன் அப்படின்று ஜெபித்தார். அப்பொழுது ஏசப்பா அன்னாளோட ஜெபத்தை கேட்டு ஒரு அழகான ஆண் குழந்தை தந்தார். அந்த ஆண் குழந்தை பெயர்தான் சிறுவன் சாமுவேல். ஒரு நாள் சாமுவேல் சட்டென்று வளர்ந்தோடையே அன்னாள் எலி தாத்தாவிடம் அனுப்பிட்டாங்க. அப்பொழுது எலியா தாத்தாவுக்கு சரியாக கண் பார்வை தெரியல. அப்பொழுது மிகவும் உதவியாக இருந்தது சிறுவன் சாமுவேல் தான். ஒரு நாள் சாமுவேல் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சாமுவேல் சாமுவேல் என்ற சத்தம் கேட்டது. அப்பொழுது சாமுவேல் எழுந்து, ஒருவேளை எலி தாத்தா தான் கூப்பிடுறாரோ அப்படின்னு எலியா தாத்தா பார்க்க சென்றான். அப்பொழுது சாமுவேல் எலியா தாத்தாவிடம், சொல்லுங்க தாத்தா, கூப்பிட்டீங்களா தாத்தா அப்படின்னு சொன்னான். அப்பொழுது எலி தாத்தா, நான் கூப்பிடலப்பா, நீ போய் படுத்துக்கோ என்றான். அப்பொழுது சாமுவேல் திரும்பியும் உருக சென்றான். அப்பொழுது திரும்பியும் அந்த சத்தம் கேட்டது, சாமுவேல் சாமுவேல் என்று. அப்பொழுது சாமுவேல் எலி தாத்தாவிடம், கூப்பிட்டீங்களா தாத்தா, சொல்லுங்க தாத்தா அப்படின்னு சொன்னார். அப்பொழுது எலி தாத்தா, நான் கூப்பிடலப்பா, நீ போய் படுத்துக்கோ என்றான். அப்பொழுது திரும்பியும் சாமுவேல் படுக்க சென்றான். அப்பொழுது திரும்பியும் அந்த சத்தம் கேட்டது, சாமுவேல் சாமுவேல் என்று. அப்பொழுது எலி தாத்தா, நான் கூப்பிடலப்பா, நீங்க போய் படுத்துக்கோ என்றான். அப்பொழுது எலி தாத்தா ஒரே சந்தேகம், ஒருவேளை ஏசப்பா தான் கூப்பிடுறாரோ அப்படின்னு நினைத்தார். அப்பொழுது எலி தாத்தா சாமுவேலிடம், அப்படி திரும்பியும் அந்த சத்தம் கேட்டுச்சுன்னா, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லுப்பா அப்படின்னு சொன்னார். அப்பொழுது சாமுவேல் திரும்பியும் படுக்க சென்றான். அப்பொழுது திரும்பியும் அந்த சத்தம் கேட்டது, சாமுவேல் சாமுவேல் என்று. அப்பொழுது சாமுவேல் ஏசப்பாவிடம், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு. அப்பொழுது ஏசப்பா, எலி பிள்ளைங்க ரொம்ப தப்பு செய்யறாங்க, பாவம் செய்யறாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்பொழுது சாமுவேல் திரும்பியும் உறங்க சென்றான். அடுத்த காலையில சாமுவேல் ஆலயத்தில் உள்ள வேலையில் அனைத்தையும் செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது எலி தாத்தா, ராத்திரி ஏசப்பா கிட்ட என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டார். அப்பொழுது சாமுவேல், எலி தாத்தா பிள்ளைங்க ரொம்ப பாவம் செய்யறாங்க, தப்பு செய்யறாங்க அப்படின்னு சொன்னார். அப்பொழுது எலி தாத்தா, ஏசப்பா எப்போதுமே நல்லதுக்கு தான் செய்வாரு அப்படின்னு சொன்னார். நன்றி.